இந்த உலகத்தினுடைய ராஜ்யமும் மகிமையும் என் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சகல வல்லமை படைக்கப்பட்டவனாக லூசிபர் உண்மையாகவே இன்னும் இருக்கிறான். ஆனா எலியா சவால் விடுகிற நேரத்தில் ஒரு சின்ன அக்கினிய லூசிபரால அனுப்பப்பட முடியல என்று சொன்னால், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு தவற புரிஞ்சுன்னு இருக்கிறோம்னா, 1000 ஆண்டு அரசாங்கத்தை தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். என்னமோ கடவுள் பலவீனம் உள்ளவர், இப்ப நாம் தான் திருச்சபை எழுப்பி ஃபைட் பண்ணி அவருக்கு ஏதோ ஒன்று சொத்தை அவருக்கு எழுதி கொடுக்கிற மாதிரி, அலைந்து விரைந்து ஓடி வருகிற அலைகளுக்கு கூட எல்லைய போட்டு வச்சிருக்கிற மாதிரி பிசாசுக்கு எல்லைய போட்டு வச்சிருக்கிறார். இதற்கு மேல் அவருடைய ராஜ்யம் வருவதாக நீ சொல்லுமா? கடவுள் திருச்சபைய ஒளி என்று சொல்லி இந்த அளவுக்கு இறைவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார்னா, இதற்கு மேல் உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீங்க சொல்லுவதனால் அப்பதான் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரா? அப்போ இறைவன் எங்க சொன்ன ராஜ்யம் எது? நீ வளரி நிற்கிற ராஜ்யம்.